Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HPல வந்து ஒரு ProBook லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். Guys, இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற HP லேப்டாப் இதுதான். இது வந்து HPல என்ன மாடல்னு பார்த்தோம்னா HPல ProBook 1235U-9 இதான் இதோட மாடல் நம்பர். இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தோம்னா i5ல 12th ஜென்ரேஷன் 8GB RAM 512GB SSDயோட வருது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருந்த HP ProBook 14 இன்ச்சோட சேம் ஸ்பெக் தான். இது அதிலே ஜஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னா டிஸ்பிளே சைஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணது வந்து HPல ProBook 14 இன்ச்சு, இது வந்து 15.6 டிஸ்பிளே சைஸ். வாங்க இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். லேப்டாப் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸில் சார்ஜர், அடுத்து அதுக்குரிய பவர் கேபிள். சார்ஜர் வந்து as usual HPல உள்ள 65 வாட்ஸ் ப்ளூ பின் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் பார்த்தோம்னா முட்டைக்கூடு மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சார்ஜர் போட்டு தான் ஆன் ஆகணும், என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து HPல வர ProBook லேப்டாப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில் வரும். இதோட கலர் வந்து சில்வர் கலரு. வாங்க இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சார்ஜிங் போட்டு அது பக்கத்தில் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு C டைப் போட்டு, 2 USB போட்டு, ஒரு HDMI போட்டு, ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஏதோ லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது என்னங்கிறது ரெண்டாவது செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கிட்ட என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிட்ட ஒரு USB போட்டு, ஒரு லேன் போட்டு, கிங்ஸ்டன் லாக் கொடுத்துருக்காங்க. HP ProBook அப்படிங்கிறத வந்து பிரிண்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணி இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இது டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னோம்னா 15.6 ஃபுல் HD டிஸ்பிளே. இது அதுக்கடுத்து இதோட கீபோர்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா இது கமர்ஷியல் செக்மெண்ட்டில் வர கீபோர்டு. ஆன் பண்ணுற பட்டன் வந்து கீபோர்ட்லேயே கொடுத்துட்றாங்க. அண்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வரும். இதோட ஸ்பெக் என்னென்னா i5 12th ஜென்ரேஷன் 8GB RAM 512GB SSD. இதில் இதே மாடலில் 13th ஜென்னும் லான்ச் ஆயிடுச்சு. 13th ஜென்னும் மார்க்கெட்டில் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட இன்னொரு 6 மந்த்ஸுக்குள்ளே இந்த இதுவும் ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அசிட்டிஸ் ProBook வந்து இனிமேல் இதே வியூவில் 13th ஜென்ரேஷன்லேயும் கிடைக்கும் மார்க்கெட்டில். இதில் வந்து மவுஸ் பேட் பார்த்தோம்னா ஒரு ஓரமாக கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைவசி ஷட்டரோட கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் செக்மெண்ட்டுங்கிறனால ப்ரைவசி ஷட்டர் பட்டனோட கொடுத்துருக்காங்க. வாங்க லேப்டாப் வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சார்ஜர் இண்டிகேஷன் வந்து ஆரஞ்சு கலரில் எரியுது. இது எப்போ பேட்ரி ஃபுல் ஆகுதோ இது வந்து ஒயிட்டாக மாறிக்கிறோம். ஆன் பண்ணுற பட்டன் இந்த இருக்குது. இது வந்து இன்பில்டாக வந்து டாஸ் ஓஎஸோட வர்றது. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக Windows 11 Pro வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்.
ஆக்சுவலாக அந்த ஃப்ரீ தாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம முன்னாடி வந்து முன்னாடிலாம் அந்த அதாவது இப்போ நம்ம விண்டோஸ் 11, 10, 7, XP இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் கமெண்ட் டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பேக் டைம் ஓஎஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதை தான் தாஸ் ஓஎஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் இப்போ ஈஸியாக மை கம்ப்யூட்டர்னு ஓப்பன் பண்ணிடுறீங்க. முன்னாடிலாம் ஒரு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கமெண்ட் கொடுப்பாங்க. கமெண்ட் கொடுத்தா தான் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் உள்ளே இருக்க ஃபைல்ஸ் இதாகும். எக்ஸல் எல்லாமே கமெண்டாக டைப் பண்ணி தான் இதாகும். இப்போ இதோட ஸ்பெக்கு பார்க்குறதுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும் போது F10 கொடுத்தோம்னா பூட் மெனு வரும். ஆன் பண்ணோடனே F10 கொடுத்தோம் அப்படின்னோம்னா என்ட்ரிங் செட்டப் வந்து பயாஸ்குள்ளே போகுது. இதோட ஸ்பெக் என்னங்கிறது இங்கே தெரியும். ஹெச்பியில் ProBook 450 இதோட மாடல் 15.6 டிஸ்பிளேயோட வருது. i5ல 12th ஜென்ரேஷன் U ப்ராசரு, 8GB RAM இன்பில்டாக வருது. இதில் நம்ம இப்போ இன்னொரு 8GB RAM வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். வாங்க அப்கிரேட் பண்ணி பார்த்துருவோம். அதையும் இதில் இருக்க ரேம் பார்த்தோம்னா 3200 ஸ்பீடு ரேமு. அதனால் நம்ம இதுக்கு அடிஷ்னல் ரேம் வந்து 3200 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி இதுதான் அந்த லேப்டாப்போட பேட்ரி. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் SSD வந்து 512GB நார்மல் SSD கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் பார்த்தோம்னா ஏதோ புதுசாக ஒரு பிராண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம ஃபியூச்சரில் SSD அப்கிரேட் பண்ணணும்னா SSD அப்கிரேஷன் ஸ்லாட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் SSD அப்கிரேட் பண்ணால் நம்ம சின்ன SSD தான் இதுக்கு வாங்கி போட்டு அப்கிரேட் பண்ண முடியும். அண்டு ரேமுக்கு வந்து 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்லாட்டில் ரேம் அப்டேட் பண்ண போகிறோம். இதுதான் இதோட ஒய்ஃபை ரிசீவர். இது வந்து ப்ராசஸரோட ஹீப்சிங் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதாக இருக்குது. இப்போ ரேம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சைஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி எரர் காட்டுது. நம்ம பின்னாடி பேனல் ஓப்பனில் இருக்கனால அதை கீழே வைக்காமல் இப்படியே ஆன் பண்ணுறோம். ரேம் வந்து நம்ம செக் பண்ணும் போது இதில் 8GB காமிச்சிச்சு. இப்போ வந்து 16GB அப்கிரேட் ஆகிடுச்சு. வாங்க ஆஃப் பண்ணிட்டு பேனலில் போட்டுருவோம். கைஸ், ஃபைனலாக நம்ம HP ProBook லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அடிஷ்னலாக 8GB ரேம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு அடிஷ்னலாக 8GB ரேம் அப்கிரேட் பண்ண நம்ம சர்வீஸை பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 2000 rupees தான். இது டேரெக்டாக HPலே இதே மாடல் நம்மளால் 16GB ரேமோட வாங்க முடியும். அதுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 rupees வித்தியாசம் வந்துடும்.
ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இந்த லேப்டாப்புக்கு நான் இங்கே அப்கிரேட் பண்ணுறேன்னா நான் இந்த கஸ்டமருக்கு இங்கே லோக்கலில் சப்போர்ட் கொடுத்துருவேன். இதே இது நீங்கள் வேறு ஒரு இடத்துல வாங்குறீங்க, அதாவது உங்களுக்கு லோக்கலில் சப்போர்ட் கிடைக்காத இடத்துக்கு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக பிராண்டிலேயே அப்கிரேட் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன இஷ்யூஸ் வருங்கிறத சொல்லிடுறேன். இன்கேஸ் இதில் ஃப்யூச்சரில் நம்ம இன்பில்டாக அப்கிரேட் ஆகிருக்க ரேம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஹெச்பிலேருந்து வாரண்டி கால் லாக் பண்ணும்போது வந்து அட்டன் பண்ணி பார்த்து கொடுத்துருவாங்க. இதே இது அந்த அடிஷ்னல் ரேம் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட போய் தான் அது வந்து வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உங்களால் அவங்க நீங்கள் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட ரெகுலராக கடைசி வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்லேயே போய்க்கலாம். போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 to 6000 வந்து அமௌண்ட் மிச்சமாகும். இதுதான் ஒரு பிராண்டுட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நம்ம லோக்கலாக அப்கிரேட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.